6 மந்த்ஸ் பேக் வந்து எங்கள் கோச் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சாரு. அந்த ப்ரெடிக்ஷன் வந்து நேற்று வந்து ட்ரூ ஆச்சு. ஃபுல் கதையும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எப்படின்னா 6 மந்த்ஸ் பேக்கு இந்த மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன் பண்ணுவார் இந்த பேட்மிண்டன் ரிலேட்டடாக. இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, இவங்க டாப்பில் இருக்காங்க, இவங்க லூஸ் பண்ண போகிறாங்கன்னு இந்த மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன் பண்ணுவார். நான் எப்படி சொன்னேன்னா, சார் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் நீங்கள் லக்கில் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் வந்து ஒரு என்வலப் கொடுத்து ஒரு பிளேயரோட பேரை எழுதியிருந்தார். அண்டு அது பிளாஸ்டரும் போட்டார். அந்த என்வலப்பை என்கிட்ட கொடுக்கும் போது அந்த என்வலப்புக்குள்ளே ஒரு பிளேயர் இருக்கார். அந்த பிளேயர் இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. 6 மந்த்ஸ் அப்புறம் இந்த பிளேயர் வந்து ஒரு கமாண்டபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க், கண்டிப்பாக இதில் அவர் கண்டிப்பாக ஃபெயில் ஆக போகிறாருன்னு நான் வந்து கொஞ்சம் ஜாலியாகிட்டேன். நேற்று தான் அந்த 6 மந்த்ஸ் பீரியட் முடியுது. நேற்று அவர் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி டோர்னமெண்ட் சாஃப்ட்வேர் எடுத்துப்பார். அப்புறம் எடுத்து பார்க்கும்போது நேற்று அண்டர் 17 ஃபைனல்ஸ். அப்போது அந்த பிளேயர், அவர் என்ன பிளேயர் எழுதியிருந்தாரோ அந்த பிளேயரோட பேரை அந்த டோர்னமெண்ட் சாஃப்ட்வேரில் இருக்குது. அதுவும் 2 ஈவெண்ட்டில். இது வரைக்கும் அவர் வந்து செமி குவார்ட்டர் கூட வந்ததில்லை. அப்படி ஒரு பிளேயர். எனக்கு அந்த பிலீஃபே அப்படியே உடஞ்சிருச்சு. அண்டு எதனால் அவர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாருன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. பட் ஒரு கோட் நான் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி இஃப் யூ வாண்ட் டு ப்ரெடிக்ட் யுவர் ஃப்யூச்சர், உங்களோட ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணணும்னா நீங்கள் இப்போ என்ன சாய்ஸஸ், உங்களோட ஹேபிட்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதான் உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப்க்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அப்படியா இருக்கலாம், தெரியல. பட் ஹீ இஸ் அ குட் ப்ரெடிக்டர் இன் பேட்மிண்டன். அண்ட் ஐ லாஸ்ட் த கேம் அகெயின். நம்ம அடுத்து மாத ஜெயிக்கிறோமா பார்ப்போம்.